அல்லாஹ் அவனது மன்னிப்பின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குர்ஆன்ல அவனது மன்னிப்பு சம்பந்தப்பட்ட பல திருநாமங்களை பயன்படுத்துறான். இந்த வீடியோவில் அந்த திருநாமங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அல் காஃபிர், பாவங்களை மன்னிப்பவன். அல்லாஹ் தனது அடியார்களின் பாவங்களை மன்னிப்பவன். அல் கஃபார், மீண்டும் மீண்டும் மன்னிப்பவன். நாம திரும்ப திரும்ப பாவங்கள் செய்றோம். பாவங்கள் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறோம். நாம எத்தனை முறை அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மீண்டும் மீண்டும் மன்னிக்கிறான். அல் கஃபூர், விசாலமான மன்னிப்பை உடையவன். ஒரு பிரம்மாண்டமான கடலை கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த பெருங்கடல்ல ஒரு புடி மண்ணை எடுத்து போட்டா அந்த மண் அந்த கடலில் அடையாளம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அல்லாஹ்வின் மன்னிப்பு அவ்வளவு விசாலமானது. அந்த விசாலமான மன்னிப்பிற்குள் நம் பாவங்கள் அனைத்தும் காணாமல் மறைந்துவிடும். அத்தவாப், மீண்டும் மீண்டும் மன்னிப்பை ஏற்பவன். நீங்க எப்ப தட்டினாலும், எத்தனை முறை தட்டினாலும் திறக்கப்படுற ஒரு கதவை கற்பனை செஞ்சு பாருங்க. அது மாதிரிதான் எத்தனை முறை நாம அல்லாஹ்வின் மன்னிப்பின் கதவை தட்டினாலும் அல்லாஹ் நமக்காக அவனுடைய மன்னிப்பின் கதவை திறந்து நமது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். அல் அஃபு, பாவங்களை பொருட்படுத்தாமல் அழிப்பவன். ஒரு போர்டுல ஆபாசமான ஒண்ணு நம்ம எழுதிட்டோம். நாம மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒருத்தர் அதை முழுமையா அழிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிதாங்க அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அழித்து நம்மை தண்டனையில இருந்து காப்பாற்றுகிறான். பரக்கத்து மிக்க இந்த நாட்கள்ல அல்லாஹ்விடம் தூய்மையான உள்ளத்தோட பாவ மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவர்களில் எல்லாம் மிக சிறந்தவன்.